வாழ்கவே வானமுதம் வாழ்கவே வாழ்க வாழ்கவே வானமுதம் வாழ்கவே தேனமுத தமிழ் மொழியை தேசமெங்கும் ஏந்தி வரும் வானொலினம் வானமுதம் வாழ்க வாழ்கவே தேனமுத தமிழ் மொழியை தேசமெங்கும் ஏந்தி வரும் வானொலினம் வானமுதம் வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வானமுதம் வாழ்கவே. தேன் தமிழில் இசை கலந்து திக்கெல்லாம் பரப்புமே தெள்ளு தமிழ் நிகழ்ச்சிகளை உள்ளமெல்லாம் நிரப்புமே வானமுதம் நேயர்களை மனம் கவர்ந்து இழுக்குமே வண்ண தமிழ் உலகமெங்கும் வான்வெளியில் கலக்குமே வாழ்க வாழ்கவே. வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு முறை வானொலிகளின் ஊடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பின் எட்வர்ட் அருள் நேசதாசன். நேயர்களே, விற்றில் தமிழ்ச் சங்கத்தின் ஆதரவில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் ஒலிபரப்பப்படும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவையை கேட்க ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மாலை வணக்கங்கள். நேயர்களே, வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை 88.6 பண்பலை வரிசையூடாகவும் மற்றும் இணையதளத்தில் www.pvfm.org.au/livestream ஊடாகவும் மற்றும் ஆஸ்திரேலியா 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலியூடாகவும் உலகம் பூராகவும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறியத் தருகின்றோம். எனவே எமது நிகழ்ச்சிகளோடு இரவு 10 மணி வரை இணைந்திருங்கள். சுவையான நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லங்கள் வந்து உங்கள் இதயங்களோடு பேச இருக்கிறது. நேயர்களே, வழமை போல் இன்றைய என் நிகழ்ச்சியையும் ஆரம்பித்து வைப்பது இந்த பாடல்தான். மதங்கள் வேறு வேறாக இருந்தாலும் இறைவன் என்பவன் ஒருவனே. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தானாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழி காட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழி காட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடை போடுவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம். நேயர்களே, வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் இதயங்களின் தேடலாக
வானொலிகளிலே வலம் வந்து கொண்டிருப்பது வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. நேர்களே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறள் கேட்போம். மகிழ்ந்துள்ள முள்ளுள் உவப்பது உடைத்து தவறாக பேசாமல் தானம் செய்வோரை கண்டால் தானத்தை பெறுவோர் மனமோ மகிழும். இகழ்ந்தள்ளாது ஈவாரை காணின் மகிழ்ந்துள்ள முள்ளுள் உவப்பது உடைத்து அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. உலகுக்கு ஒளி போலே, உலகுக்கு ஒளி போலே, உடலுக்கு உயிர் போலே. உலகுக்கு ஒளி போலே, உடலுக்கு உயிர் போலே. பயிருக்கு மழை போலே, பயிருக்கு மழை போலே, பைந்தமிழ் மொழியாலே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே, அனுபவத்தாலே தான் சுவைத்ததற்கப்பாலே. அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே, அனுபவத்தாலே தான் சுவைத்ததற்கப்பாலே. அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தன்னை போலே, அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தன்னை போலே. அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் நினைப்பாலே, அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் நினைப்பாலே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. நேர்களே, உங்கள் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை நிலவைப் போல் அழகுள்ளவளாய், கதிரவனைப் போல் ஒளியுள்ளவளாய், விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. நேர்களே, இன்றைய சிந்தனைக்காக கோபி சரபோஜி அவர்களின் நீதி கதைகளில் இருந்து நான் எடுத்து வருவது எது கர்மயோகம். மகாபாரத போரில் அர்ச்சுனனின் தேருக்கு சாரதியாய், அதாவது தேரோட்டியாய் இருந்து செயல்பட்டார் கிருஷ்ணர். ஒவ்வொரு நாளும் போர் முடிந்து பாசறைக்கு திரும்பி வந்ததும் அர்ச்சுனன் தேரிலிருந்து இறங்கி நேராக வீட்டிற்கு சென்று விடுவான். ஆனால் கிருஷ்ணர் குதிரைகளை தேரிலிருந்து அவிழ்த்து விட்டுவிட்டு தேரை
அதற்குரிய இடத்திற்கு தள்ளிச் சென்று நிறுத்துவார். பின்பு குதிரைகளை குளிப்பாட்டி அவைகளுக்கு தீனி வைப்பார். அவைகள் சாப்பிடும் வரை அருகிலேயே இருந்து காத்திருந்து பின்பு குடிப்பதற்கு தண்ணீரும் வைப்பார். குதிரைகளை அதற்குரிய இடத்தில் கட்டிய பிறகே வீட்டிற்குள் வருவார். கிருஷ்ணர் தினமும் இப்படி செய்வதை கவனித்த அர்ச்சுனன், கிருஷ்ணா, நீ ஏன் இந்த வேலையெல்லாம் செய்கிறாய்? இதை செய்வதற்கு நம்மிடம் நிறைய பேர் இருக்கிறார்களே, அவர்களிடம் சொல்லி செய்யச் சொன்னால் போதாதா என்று கேட்டார். இதை கேட்டு சிரித்த கிருஷ்ணர், அர்ச்சுனா, நான் இப்பொழுது ஒரு தேரோட்டி. நான் தினமும் செய்கின்ற இந்த வேலையெல்லாம் ஒரு தேரோட்டியின் வேலை, என்னுடைய கடமை. அதை செய்வதிலிருந்து நான் ஒருபோதும் விலகக்கூடாது. அதனால்தான் நானே அவைகளை செய்கின்றேன் என்றார். கர்மயோகம் கர்மயோகம் என சொல்லுகிறோமே, அதன் அர்த்தத்தை அர்ச்சுனன் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டான். நேர்களே, இந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகின்ற நீதி, உனக்குரிய வேலையை முழுமையாக செய். சரி, தொடர்ந்து சிரிக்கவும் சிந்திப்பதற்குமாக ஒரு கதையை நான் எடுத்து வருகிறேன். வெள்ளரிக்காய் திருடன். ஒரு காலத்தில் ஒருவன் வெள்ளரிக்காய் திருடுவதற்காக தோட்டத்திற்கு சென்றான். ஒரு மூட்டை வெள்ளரிக்காயை பறித்து கொண்டு போய் விற்றால் பணம் கிடைக்கும். அந்த பணத்தில் ஒரு கோழி வாங்குவேன் என்று எண்ணமிட்டான். மேலும் அவன் யோசனை செய்தான். அந்த கோழி முட்டைகளிடும், அவைகளை அடை காக்கும், குஞ்சுகள் பொரிக்கும், கூட்டம் கூட்டமாய் குஞ்சுகளை வளர்ப்பேன். பிறகு அந்த கோழி குஞ்சுகளை விற்று ஒரு குதிரை வாங்குவேன். அந்த குதிரையும் குட்டிகளேனும், அவைகளையும் வளர்த்து விற்றால் ஏராளமான பணம் கிடைக்கும் என்று எண்ணினான். மேலும் அந்த பணத்தை கொண்டு ஒரு வீடும் தோட்டமும் வாங்குவேன். அந்த தோட்டத்தில் வெள்ளரிக்காய் கொடியை பயிர் செய்வேன். வெள்ளரிக்காய்களை எவரும் திருடாதபடி காவலுக்கு ஏற்பாடு செய்வேன். முரட்டு காவல்காரன் ஒருவனை நியமிப்பேன். அடிக்கடி நானும் தோட்டத்திற்கு வந்து, யாரடா அங்கே, ஜாக்கிரதை என்று கத்துவேன். தான் வேறு ஒருவனுடைய தோட்டத்தில் நிற்பது மறந்து போய் சந்தோஷமாக அவன் கடைசியாக எண்ணியபடி உரத்த குரலில், யாரடா அங்கே, ஜாக்கிரதை என்று கத்திவிட்டான். அப்புறம் என்ன? தோட்டத்தில் அந்நியன் குரல் கேட்டதும் காவல்காரன் ஓடி வந்து அவனை பிடித்து அடி அடி என அடித்து விரட்டினான். கற்பனை சோம்பேறிகள் பற்றி லியோ லாஸ்டாய் சொன்ன கதை இது. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயல பார்த்து சிரிப்பு வருது. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயல பார்த்து சிரிப்பு வருது. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. நேரலை நிகழ்ச்சியில் அடுத்து சில நகைச்சுவை துணுக்குகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அடுத்து வருகின்ற சில மணி துளிகளை மனம் விட்டு சிரிப்போமே. நாங்கள் எல்லாரும் சிரிப்போமே. சரி, இந்த பாடலை கேளுங்கள். மனிதன் ஒருவன் தான் சிரிக்க தெரிந்தவன், சிரிப்பில் கவலையை மறக்க தெரிந்தவன். சிரியுங்கள், சிரியுங்கள், சிரியுங்கள் மனிதர்களே, இதைவிட மருந்தில்லை வாழ்க்கையிலே. சிரியுங்கள் மனிதர்களே, இதைவிட மருந்தில்லை வாழ்க்கையிலே. இப்படி எல்லா கேள்விகளுக்கும் தவறான பதிலை எழுதியிருக்கிறியேடா.
உன்ட எதிர்காலமடா எப்படி வரப்போகுது? எப்படியடா வரப்போகுது? நீங்களே இதுக்கு கவலைப்படுறீங்க சார். நான் வானிலை ஆராய்ச்சியாளராகத்தானே வரப்போறேன். அம்மா, கடவுள் எங்கட பாத்ரூமை பாவிக்கிறார் போல கிடக்கு. என்ன சொல்லுற? ஓமம்மா, கடவுள் எங்கட பாத்ரூம் இருக்கல்லே அதை பாவிக்கிறார் போல கிடக்கு. ஏன் இப்படி சொல்லுற? பின்ன என்னம்மா, நான் எப்பண்டாலும் பாத்ரூமுக்குள்ள இருந்தால் அப்பா கதவை தட்டி கடவுளே இன்னும் நீ உள்ளுக்குள்ளேயே இருக்கிற, கடவுளே இன்னும் நீ உள்ளுக்கையே இருக்கிறான்னு கத்துற. ராமு, ஜவா, எங்கட மீனுக்கடா, எங்கட இந்த கோல்ஃபிஷ் மீன், அந்த மீன் டேங்குகள் இருக்குது இல்லையே கோல்ஃபிஷ், அதுக்கு புது தண்ணி விட்ட நீயே. என்னம்மா, புது தண்ணியோ? இல்லையம்மா, நான் விடையில. ஏன்டா விடையில? என்னம்மா, நான் நேற்று விட்ட தண்ணியே அதை இன்னும் குடிச்சு முடிக்கல, பேருந்து என்ன புது தண்ணி? ஜான்சன், எழும்பு. எப்படி எக்ஸாம் நேற்று? அப்படி பரீட்சை எல்லா கேள்விகளும் அப்படி இருந்தன? ஐயோ, சொல்லி வேலை இல்லை சார், சொல்லி வேலை இல்லை. எல்லா கேள்வியும் சூப்பர், என்ன திறமா இருந்தது. ஆனால் பதில் தான் எனக்கு ஒன்றுமே தெரியல. மனோ, நீ எழும்பு வாப்பம். இந்த வருடத்தில எந்த மாதத்தில 28 நாட்கள் இருக்குன்னு சொல்லு வாப்பம். என்ன சார் மொக்குத்தனமான கேள்வி கேட்கிறீர்கள்? 28 நாட்கள் எல்லா மாதத்திலையும் தான் வருகிறது. ரவி, நீ எழும்பட. இந்த உலகம் உருண்டையானது என்பதை எப்படி நீ நிரூபிப்ப சொல்லு பாப்போம். நான் உலகம் உருண்டை என்று சொன்னா தான் நிரூபிக்கிறதுக்கு என்று கேட்கிறீர்கள். நான் சொன்னேன் நான் உலகம் உருண்டை என்று கேள்வி. அண்ணே, எங்க போயிட்டு வாரியல்? இந்த காஞ்சநாதன் இருக்கிறானே, அவனை போய் பார்த்துட்டு வார. என்னண்ட இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் சட்டியா அளந்து சொல்றீங்க. எப்படி என்ன அவன் கஞ்சல் என்று சொல்லி கண்டுபிடிச்சனியல்? இது சரியான சுகம். என்ன உனக்கு எத்தனை மூக்கு இருக்கு சொல்லும்? ஒரு மூக்கு தானே, அதுல எத்தனை ஓட்டை? 2 ஓட்டை. என்ன அவனுக்கும் ஒரு மூக்கு 2 ஓட்டை தான். ஆனால் அவன் 2 ஓட்டையில ஒரு ஓட்டையால தான் சுவாசிக்கிறான். அவ்வளவுத்துக்கு கஞ்சல் அவன். மனிதன் ஒருவன் தான் சிரிக்க தெரிந்தவன், சிரிப்பில் கவலையை மறக்க தெரிந்தவன். சிரியுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளெண்டி வேலி FM அலைவரிசை ஊடாக தித்திக்கும் தேன் தமிழை எத்திக்கும் பரப்பி வரும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு. கடல் அலைகள் ஆர்ப்பரித்து கரை தொட்டு மீளும் மனதில் எழும் நினைவுகளும் மறுபடியும் மீளும். வான் பறக்கும் பறவைகளும் மந்தொட்டு நிற்கும். மனம் இருக்கும் சுமையெல்லாம் மண் ஏற்று நிற்கும். திரையெடுக்கும் வண்டெல்லாம் திசையெங்கும் தெரியும். தெளிவு பெறா
பல பேர். ஊர் நடுவே பழுத்த மரம் ஒரு பேதம் காட்டா பேர் பெற்றார் என்பார்கள் பின்பற்றார் பண்டே. நீர் கொடுக்கும் மழையே பார் பெற்ற வரமே. ஊருவக்கும் பண்பே உயர் மனித பிறப்பே. கடல் அலைகள் ஆர்ப்பரித்து கரை தொட்டு மீளும் மனதில் எழும் நினைவுகளும் மறுபடியும் மீளும். வான் பறக்கும் பறவைகளும் மண் தொட்டு நிற்கும். மனம் இருக்கும் சுமையெல்லாம் மண்ணேற்று நிற்கும். தேனெடுக்கும் வண்டெல்லாம் திசையெங்கும் திரியும். தெளிவு பெறா நிலையினிலே தேடுகிறார் பல பேர். ஊர் நடுவே பழுத்த மரம் ஒரு பேதம் காட்டா பேர் பெற்றார் என்பார்கள் பின்பற்றார் பண்பை. நீர் கொடுக்கும் மழையே பார் பெற்ற வரமே. ஊருவக்கும் பண்பே உயர் மனித பிறப்பே. மெல்பர்ன் கம்பன் விழா. ஆஸ்திரேலிய கம்பன் கழக மெல்பர்ன் வளாகம் பெருமையுடன் வழங்கும் கம்பன் விழா எதிர்வரும் மார்ச் மாதம் 7ஆம் திகதி சனிக்கிழமை மற்றும் 8ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தினங்களில் தினமும் மாலை 4 மணி முதல் இலக்கம் 16-18 கிங்ஸ்லி க்ளோஸ் ரோவிலில் அமைந்துள்ள ஆஸ்திரேலியன் இந்தியன் கம்யூனிட்டி சென்டரில் பெரு விழாவாக அரங்கேற இருக்கிறது. முற்றிலும் இலவசமாக நடைபெறும் கம்பன் விழாவில் தமிழகத்தின் புகழ்பூத்த மூத்த இலக்கிய ஆளுமைகளான முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார், முனைவர் பர்வீன் சுல்தானா ஆகியோர் சிறப்பு பேச்சாளர்களாக கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களோடு உள்ளூர் அறிஞர்களும் இளையோர்களும் பங்கு கொண்டு கம்பன் விழாவை சிறப்பிக்க இருக்கிறார்கள். பட்டி மண்டபம், வழக்காடு மன்றம், இலக்கிய ஆணைக்குழு, இளையோர் அரங்கம் முதலான பல் சுவை நிகழ்ச்சிகள் உங்கள் செவிக்கும் சிந்தைக்கும் விருந்தாக காத்திருக்கின்றன. மெல்பர்ன் வாழ் தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள் அனைவரையும் தவறாது கலந்து கொண்டு எம் அன்னை தமிழின் அமுத சுவை பருகுமாறு அன்போடு வேண்டுகின்றோம். மேலும் கம்பன் விழாவுக்கு முந்தைய 2 தினங்களில், அதாவது மார்ச் 5 வியாழக்கிழமை மற்றும் மார்ச் 6 வெள்ளிக்கிழமைகளில் தினமும் மாலை 5:30 மணி முதல் ஞான வேள்வி எனும் நிகழ்ச்சியில் தமிழக இலக்கிய ஆளுமைகள் வழங்கும் திருக்குறள், பெரிய புராணம், சிலப்பதிகாரம், மகாகவி பாரதி போன்ற தலைப்புகளில் ஒவ்வொரு மணி நேர இலக்கிய எழில் உரைகள் நடைபெற உள்ளன. இதற்கான அனுமதிக்கு ஓர் சிறிய கட்டணமாக தனிநபர் ஒருவருக்கான ஒரு நாள் அனுமதிக்கு $25,
2 நாட்களுக்கான அனுமதிக்கு ஒருவருக்கு $45 அறவிடப்பட இருக்கிறது. அரிதாக கிடைக்கும் இவ்வாய்ப்பினை மெல்பர்ன் வாழ் தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள் தவறாது பயன்படுத்த வேண்டுகின்றோம். நீங்கள் வழங்கும் சிறிய பங்களிப்பு தொடர்ச்சியான எமது முயற்சிகளுக்கு பெரும் உறுதுணையாகும் என்பதை மறவாதீர்கள். மேலதிக விவரங்களுக்கும் ஞான வேள்விக்கான அனுமதி சீட்டுகளுக்கும் கம்பன் கழக நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளுங்கள். குமாரதாசன் 0411846320, கஜானந்தா 0411064201, பரணீதரன் 0423417224. கம்பன் புகழ்பாடி கன்னி தமிழ் வளர்ப்போம். அக்கினி குஞ்சு இணையதளத்தின் 16வது ஆண்டு விழா மாபெரும் இசை அருவி இசை நிகழ்ச்சி 2026க்கான சிறந்த குரல் தேடல் படைப்பாளிகள் கலைஞர்கள் கௌரவிப்பு. அன்பார்ந்த ஆஸ்திரேலிய வாழ் இசை கலைஞர்களே, 2026ஆம் ஆண்டுக்கான சிறந்த குரல் தேடல் தேர்வில் நீங்களும் பங்கு பெற விரும்பினால் தொடர்புகளுக்கு யாழ் எஸ் பாஸ்கர் 0470156818 அல்லது ராஜேஷ் 0423393394. அக்கினி குஞ்சு இணையதளத்தின் 16வது ஆண்டு விழா. பெண்ணே உந்தன் கண்கள் என்ன அந்த பேர் முடாமுக்க கோணமா, பேரழகி உந்தன் பாச பார்வையில் பட்டு நான் தொலைந்து போனேனே. கண்கள் எனும் கடலில் கவிழந்து போனேனே, உன்னை காணும் வரை உதடுகள் தான் பேசும் என்று உலகம் சொன்னதை உண்மையே நம்பினேன். உன்னை கண்ட பின்தான் உதடுகள் மட்டுமல்ல உன் கண்களும் பேசல்மன் கண்டு கொண்டே. காணும் வரை அன்பே கண்களும் சிரிக்கும் என்று எண்ணவில்லை என்னவளே. கண்களால் சிரிக்கின்ற கலையை எங்கு கற்றாய் என்ன முடியவில்லை. என்னவளே உந்தன் கண்ணை பார்ப்பதற்கு பின்னோடு விளையாடும் முகிலை போலவும் கண்ணாலே விளையாடி கவிழ்கிட்டாய்.